வாழ்கிழம்புல நான் வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குண்டா தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு தண்ணியில் போட்டுருங்க. வாழைத்தண்டை இப்படி அரிஞ்சிட்டு இதில் நார் இருக்கும், இப்படி கையால் இப்படி எடுத்துருங்க. இதை வருங்க, இப்படி கையால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அரிஞ்சிட்டு ஒரு குச்சை போட்டு சுற்றிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பாருங்க, இந்த வாழைத்தண்டில் நார் இது இருக்கு பாருங்க. நீங்கள் இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இதுமாரி நார் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுமாரி வச்சுட்டு இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எம்மா நைஸாக அரியணுமோ அவ்வளோ நைஸாக அரிஞ்சிக்குங்க. இதுமாதிரி தண்ணியில் போட்டுங்க, இல்லைன்னா கருப்பாக போயிடும். வாழைத்தண்டு வெள்ளையாக இருக்காது. எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுமாரி நீங்கள் அரியும் போதே நீங்கள் வந்து நார் எடுத்துக்கிட்டு தான் நல்லது. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதுமாரி அரிஞ்சு போட்டுடுறாங்க. போட்டுட்டு ஒரு குச்சி எடுத்து நார் இப்படி இப்படி தண்ணியில் இப்படி விட்டுட்டு ஒரு குச்சால் இப்படி இப்படி எங்கிறாங்க, அதில் நார் வருது. எவ்வளோ டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் எப்படி இதுமாரி அரிய நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக வேலை ஆகும். வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு அதிகமாக சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு கொடுங்க. இப்போ வந்து நான் பாருங்க, வாழைத்தண்டை வந்து அரிஞ்சிட்டேன். துவரம்பருப்பு இது பாருங்களா, நம்ம வாழைத்தண்டை அரிஞ்சிக்கலாம். துவரம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து அலசி குண்டால் போட்டுக்கோங்க. வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு நல்லா ஊறிச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார் எடுத்தீங்கன்னா வாழைத்தண்டில் வந்து நாரே இருக்காது. குச்சால சுத்தலாம் தேவையில்லை. இதுமாரி அலசி வச்சுக்கோங்க. அலசி வச்சுட்டு ஒரு ஸ்பூனு தயிர் போட்டுக்கோங்க. அதில் அப்படியே வெள்ளையாக இருக்கும். உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு ஸ்பூனு உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. உப்பு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா கக்கிரும். வாழைத்தண்டு வந்து நீர் உள்ளது. கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு கக்கி ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி பிசைஞ்சு நல்லா அழுத்து பிசைங்க. இதுக்கு வந்து 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் போதும். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் இது மட்டும் போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு. பாருங்க, தயிர் போட்டு வெள்ளையாக அடிச்சு பாருங்கள். அந்த வெள்ளையாக ஆகுதுங்க தான் நம்ம தயிர் போடுறோம். எப்படியும் ஒரு 3 நிமிஷம் விட்டுடுங்க. உப்புலாம் கொஞ்சம் இதில் இதாகட்டும், ஊறட்டும் நல்லா. ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் விட்டுடுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சிக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாழைத்தண்டு. நாங்கள் வெளியூரில் இருக்கிறதுனால நாங்கள் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம். அது நான் வந்து 2 நாள் ஆகுது இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இங்கெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு. எங்களுக்கு கிடைக்கிறப்ப நாங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் 2 நாளைக்கு.
இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். இதே பாருங்களா, வாழைத்தண்டு நார் இருக்குது பாருங்கள். வாழைத்தண்டு நாரை வந்து இங்கே பாருங்கள், இப்படி புழிஞ்சிடுங்களா, தண்ணி வரும். இதை பாருங்கள், அது புழிஞ்சிட்டு இதை வந்து நல்லா நீட்டாக காய வைங்க. காய வச்சிங்கன்னா நம்ம விளக்கு திதி போட நல்லது சாமிக்கு. இதை பாருங்கள், இதுமாரி விரித்து காய வச்சிட்டிங்கன்னா நம்ம திரி போடலாம் விளக்குக்கு. இதுதான் அந்த காலத்துலாம் நம்ம திரி நூல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி தான் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு இது ஒரு இது போடுவாங்க. ஸோ நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றினா. இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம். இப்போ அடுப்பில் வந்து நான் வானல் வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைத்தண்டுக்கு 1 ஸ்பூன் ஊற்றினா போதும் எண்ணெய். இப்போ 1/2 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம். இப்போ இந்த பச்சை மிளகாய், வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம் வேணும்லாம் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டெல்லாம் ஆப்ஷனலு. எனக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்கும். 2 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, காஞ்சிட போகுது. இப்போ இந்த வாழைத்தண்டை இப்படி புழிஞ்சிட்டு போட்டுக்குங்க. அது நல்லா புழிஞ்சிடுங்க. ரொம்ப ஒட்டை புளிய வேணால், சும்மா மேலாக புழிஞ்சால் போதும். சரி, இப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் சமைக்குவாங்க. எங்கள் தாத்தா, எங்கள் ஆயாலாம், எங்கள் அம்மாவும் இப்படி தான் செய்வாங்க. சிறுநீரக கல்லுலாம் இருக்குது பாருங்கள் வயிற்றுல, அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். இது யாரும் இப்போ யூஸ் பண்ண மாட்டுறாங்க. இது ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லாரும் யூஸ் பண்ணுறது. இன்னும் வெய்ய நாள் யூஸ் பண்ணலாம், எப்பயுமே யூஸ் பண்ணலாம், எந்த நாளும் யூஸ் பண்ணலாம் கிடைச்சா. இதில் அந்த துவரம்பருப்பு போட்டு செய்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. நம்ம உப்பு போட்டு பேசுறதுனால உப்புலாம் போட வேண்டாம். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காயெலாம் போட மாட்டேன். உங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கங்க, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, நடுவில் அப்பப்போ கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுமாரி அடியில் கிண்டி விடுங்க அப்பப்போ. ஒரு நிமிஷம் கழிச்சு, ஒரு நிமிஷம் நடுவில் ஒரு நிமிஷம் கழித்து இதுமாதிரி நடுவில் கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு செய்யுங்க. நீங்கள் பொறுமையாகவே செய்யலாம், இது அடி பிடிக்காம. பாருங்க,
வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்படி விரலால் அழுத்தி பாருங்கள், நல்லா இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.